இப்போ சமீபத்தில் சிபிஎஸ்சி டெல்லியிலேருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்குங்க. அதில் இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் எப்படின்னா 3 லாங்குவேஜ்னா R1, R2, R3. R1ன்றது இங்கிலீஷ், R2 வந்து எனி இந்தியன் லாங்குவேஜ், அது செகண்ட் லாங்குவேஜ். R2ன்றது செகண்ட் லாங்குவேஜ், R1 வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், R3 வந்து தேர்ட் லாங்குவேஜ். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சரித்திரத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த தேர்ட் லாங்குவேஜ் கம்பல்சரி அப்படின்னு அந்த சர்க்குலர் தெரிய வருதுங்க. இப்போ இந்த இதில் என்னென்னா, இப்போ இது வரைக்கும் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. இந்த தேர்ட் லாங்குவேஜ் இஷ்யூ நிறைய தனியார் பள்ளிகளில் தேர்ட் லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒன்றாப்புலேருந்தே கொஞ்சம் அப்படியே ஆரம்பிப்பாங்க. தமிழ்னா அப்படி ஹிந்தின்னா அதே மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சர்க்குலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருட கல்வியாண்டு 26-27 முதல் அதில் கல்வியாண்டில் 6ஆம் வகுப்புலேருந்து இந்த தேர்ட் லாங்குவேஜ் ஸ்கீம் கம்பல்சரியாக நீங்கள் எல்லா பள்ளிகளிலும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா படிப்படியாக 26-27 வந்து 6ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் 7, 8 அப்படின்னு வந்து 20, 30, 20, 30, 31 அந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு வந்துடுவாங்க இந்த பிள்ளைங்க. இப்போ 26-27 6ஆம் வகுப்பு இருக்க பிள்ளைங்க 30, 31 10ஆம் வகுப்பு வரும். 10ஆம் வகுப்பு வரும்போது அதில் என்ன சின்ன சந்தேகம்னா, அது போர்டு எக்ஸாம் வருஷம் 10ஆம் வகுப்பு. அப்போ இந்த தேர்ட் லாங்குவேஜ் வந்து இது போர்டு எக்ஸாம் வருமான்ற கிளாரிட்டி சரியா இல்லைங்க. இதில் சவால்கள் இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ பேரண்ட்ஸ் மத்தியில் உள்ளதான் நான் சொல்கிறேங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இங்கிலீஷ் சிபிஎஸ்சி வந்து இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளை வந்து அஃபிலியேஷன் கொடுக்கும்போது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. இப்போ தாய்மொழியில் கற்றுக் கொடுத்தா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் கல்வியாளரோட இதுங்க. பட் இங்கே படிக்கிற பிள்ளைங்க வந்து பல மாநிலத்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் கொடுத்தா காமனாக இருக்கும் அப்படின்றக்காக கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது, இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் எதிர்பார்த்தது என்னென்னா, இங்கிலீஷ் வந்து ஃபாரின் லாங்குவேஜ், சந்தேகமே இல்லை. ஆனால் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அதை ஃபாரின் லாங்குவேஜ் வெளியே எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு பொதுவாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக, பாண்டிச்சேரி ஆல்ரெடி அவங்க அது நேஷனல் லாங்குவேஜ் மாதிரி இருந்துச்சுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் பள்ளிகளில் ஃப்ரெஞ்சு தான் தேர்ட் லாங்குவேஜாக டீச் பண்ணிட்டு இருக்காங்க. சில பள்ளிகளில் முன்னாடியெல்லாம் நமக்கு மெட்ரிக்லேயே ஃப்ரெஞ்சு இருந்துச்சுங்க செகண்ட் லாங்குவேஜாக, தமிழுக்கு பல ஃப்ரெஞ்சு, அது இப்போவும் இருக்குங்க. இப்போவும் இருக்குது, மெட்ரிக் பள்ளிகளில் இப்போவும் இருக்குங்க தமிழகத்தில். அப்போது சிபிஎஸ்சி பள்ளிகளில் தேர்ட் லாங்குவேஜாக குறிப்பாக அந்த ஃப்ரெஞ்சு தான் இது வரைக்கும் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாகும், இப்போ செகண்ட் லாங்குவேஜ் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா செகண்ட் லாங்குவேஜ் தமிழ், அது கம்பல்சரி. அந்த தமிழ் லாங்குவேஜ் லேர்னிங் ஆக்ட்னு ஒன்று தமிழக அரசு கொண்டு வந்ததுலேருந்து, அது சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐசிஐசியாக இருக்கட்டும், ஐபியாக இருக்கட்டும், அல்ல மெட்ரிக்காக இருக்கட்டும், எந்த பள்ளியாக இருந்தாலும் தமிழ் கம்பல்சரி 10th போர்டு எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த குழந்தை ஒரு நார்த் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த குழந்தையாக இருந்தாலும் தமிழ் படித்தாகணும். போர்டு எக்ஸாமில் இந்த பிள்ளைங்க டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற அந்த எக்ஸாம் அவங்க எழுதி ஆகணும். இப்போ அது கம்பல்சரி. அப்போது ஒரு பிற மாநிலத்தை குழந்தை, ஒரு ஹிந்தி படிக்கிற குழந்தை கூட தமிழ் நாங்கள் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம், தேர்ட் லாங்குவேஜாக டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த சர்க்குலர் வந்ததுனால என்ன சவால்கள் வரும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக நம்ம பிள்ளைங்க தமிழ் படிக்கிறாங்க, செகண்ட் லாங்குவேஜ் R2 தமிழ், R1 இங்கிலீஷ். இப்போ இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சு அதுவும் ஃபாரின் லாங்குவேஜ், அதனால் ஃப்ரெஞ்சு கொஸ்டினே கிடையாது, ஃப்ரெஞ்சை எடுக்க சொல்லிட்டாங்க, இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் தான் அலவுடு, 2 இந்தியாவில் எந்த 2 லாங்குவேஜ். அப்போது நம்ம பிள்ளைங்க தமிழ் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்க தமிழ் R2 எடுக்கிறாங்க. அப்போ 3வது மொழி இந்த கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மொழி வந்து ஏதாவது ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு மொழி எடுக்கணும். அது தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், அல்ல சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், எந்த இந்தியாவில் உள்ள எந்த மொழியாக எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே, இந்த சங்கங்கள் மூலமாகவும் மற்றபடியாகவும் ஒரு சர்வே பண்ணதில் பெற்றோர்கள் மத்தியிலும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேருந்து என்ன ஒரு அவங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த மைக்ரேஷன் பண்ணி வரது வேறு, கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய வந்திருக்காங்க, ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, அதை தவிர அந்த பிள்ளைங்க நிச்சயமாக வீட்டில் தெலுங்கு பேசும்போது தமிழ் எடுக்க வாய்க்கு, அது ஒரு 10% தாங்க. பட் 90% குழந்தைங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, தேர்ட் லாங்குவேஜ் நாங்கள் ஹிந்தி எடுக்கிறோம், வேறு வழி இல்லை, கம்பல்சரியானால. அப்போ அவங்க பக்கத்தில் உள்ள மலையாளமோ தெலுங்கோ கன்னடாவோ எடுக்கிறதுக்கு பதிலாக ஹிந்தி எடுக்கிறேன்றாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஹிந்தி படிக்கிற ஒரு இது வந்துருச்சு, இப்போ படித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடும். யார் இந்த R2 தாய்மொழி தமிழ் உள்ள பிள்ளைங்க, R2 செகண்ட் லாங்குவேஜ் எடுக்கிற பிள்ளைங்க தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் இப்போ வட இந்தியாவில் உள்ள பிள்ளைங்களும் இங்கே படிக்கிறாங்க, அவங்க வந்து R2 ஹிந்தியாக படிப்பாங்க. அவங்க ஹிந்தி படிச்சுட்டுங்க, அவங்கள்ட்ட தேர்ட் லாங்குவேஜ் எதுன்னு கேட்கும்போது அவங்க நிச்சயமாக தமிழை கேட்கல, தமிழும் கேட்கல, பக்கத்தில் உள்ள எந்த இதுவும் கேட்கல, அவங்க சான்ஸ்கிரிட்டை கேட்குறாங்க.
அப்போ என்ன ஆகுதுங்க, அவங்க தமிழ் படிக்கல, சான்ஸ்கிரிட் தான் கேட்குறாங்க பொதுவாக உள்ளது. நம்ம பிள்ளைங்க தமிழ் படிச்சுட்டு 3வது இது வந்து ஹிந்தி கேட்குறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஸ்கீமை பொறுத்தவரையில் என்னன்னா, இது வரைக்கும் போர்டு எக்ஸாம்னு அவங்க சொல்லலைங்க. ஆனால் 10th வரைக்கும் அப்படின்னு கொண்டு வராங்க. 20, 30, 31 வரும்போது ஒரு சின்ன டவுட் வருது. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க, 80 மார்க்குக்கு தேர்ட் லாங்குவேஜ் டீச் பண்ண சொல்றாங்க. இது வரைக்கும் தேர்ட் லாங்குவேஜ் எல்லாம் டீச் பண்ணும்போது நாங்கள் பண்றது 25 மார்க், சில பள்ளிகள் 50 மார்க்கும் பண்ணுவாங்க. ஏன்னா தேர்ட் லாங்குவேஜ் பிள்ளைங்களுக்கு எழுத படிக்க தெரியணும் ஓரளவுக்கு, மற்றபடி அந்த இலக்கணங்கள்லாம் தெரியும். ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க, 80 மார்க்குக்கு தேரி, இன்டர்னல் 20. அப்போ லைக் எனி அதர் சப்ஜெக்ட், இப்போ தமிழ் எப்படி செகண்ட் லாங்குவேஜாக படிக்கும்போது அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் 80 மார்க் எழுதணும். அப்படின்னா எல்லாம் ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் எல்லாம் வந்துடும். அப்போ ஒரு சவாலாக இருக்குங்க அந்த பிள்ளைங்களுக்கு அது படிக்கிறதுக்கு. ஹிந்தியை வந்து 80 மார்க் நம்ம தமிழ் பிள்ளைங்க. அப்போ அந்த வட இந்தியாவில் உள்ள குழந்தை ஹிந்தி எப்படி படிக்க எழுத தெரியுமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க தேர்ட் லாங்குவேஜ் படிச்சாகணும் அசஸ்மெண்ட். ஆனால் இது வரைக்கும் நம்ம அவங்க வந்து போர்டு எக்ஸாம்னு இது வரைக்கும் சொல்லலைன்னா 31ல 10th வரைக்கும் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. ஒரு வேளை இது போர்டு எக்ஸாம் வந்துட்டுனா பிள்ளைங்க நிச்சயமா திணறிடுவாங்க. இப்போ அசஸ் பண்ணி பக்கா ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க. ஒரு வேளை மார்க்கை வந்து அப்லோட் பண்ணி சிபிஎஸ்சிக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுதான் இப்போ உள்ள இதனால என்ன ஆகுதுங்க, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா பள்ளிகளும் தமிழ்நாட்டில் பிரெஞ்சு தேர்ட் லாங்குவேஜ் படிச்சதுனால பிரெஞ்சு டீச்சர்ஸ் அப்பாயின் பண்ணிட்டோம். அவங்களுக்கு பிரெஞ்சு புக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த சர்க்குலர் வந்ததுனால இந்த பிரெஞ்சு டீச்சர்ஸை என்ன பண்றது, அவங்கள ரிலீவ் பண்ணி ஆகணும். அல்லது சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸை நாங்கள் அப்பாயின் பண்ணணும். இப்போ சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸ் எங்கே போகிறது, அவ்வளோ சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. பிரெஞ்சு டீச்சர்ஸ் நிறைய இருக்காங்க, அங்கங்கே நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு, நிறைய படிச்சுட்டு வந்துடுறாங்க. பட் இப்போ சான்ஸ்கிரிட் டீச்சர் அப்பாயின் பண்ணுறதும் ஒரு சவால். பிரெஞ்சு டீச்சர்ஸ் ஏற்கனவே நாங்கள் அப்பாயின் பண்ண அவங்களை ரிலீவ் பண்ணுறதும், அவங்க எப்படி அவங்கள ரிலீவ் பண்ண முடியும், நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்க, அதுவும் பள்ளி நிறுவனங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். எப்படி இந்த இது கடக்க போகிறோம் நம்ம, அப்போ சொல்யூஷன் ஏதாவது இருக்கா? இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு இது ரிக்வஸ்ட் மாதிரி சிபிஎஸ்சி கேட்கலான் இருக்கோம். தேர்ட் லாங்குவேஜ் ஆப்ஷனலாக விட்டுலாமே, கம்பல்சரி பண்ணாமல் விருப்பம் உள்ள பிள்ளைங்க படிக்கட்டுமா அப்படின்னு விடுங்க. என்ன எழுத படிக்க தெரியணும். இப்போ நம்ம உதாரணமாக R2 வந்து தமிழ் படிக்கிற பிள்ளைங்க, செகண்ட் லாங்குவேஜ் படிக்கிற பிள்ளைங்க தேர்ட் லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு என்ன விரும்புகிறாங்களோ அதை படிக்கட்டுமே. தாய்மொழி தமிழ் அது அவங்க படிக்கிறாங்க, இங்கிலீஷும் வந்து இது. அப்போ அதான ஒரு நியாயம் இல்லைங்களா? அப்போ தேர்ட் லாங்குவேஜ் அந்த பேரண்ட்ஸ்க்கு ஆப்ஷன் விடலாமே. குழந்தைங்க அவங்களுக்கு என்ன ஆப்டிடியூட், அவங்களுக்கு என்ன படிக்க திறமை இருக்கு அப்படின்னு விட்டுலாம். அது போல தேர்ட் லாங்குவேஜும் செகண்ட் லாங்குவேஜ் கரெக்டுங்க, தாய்மொழி தமிழ் படிச்சாகணும், அவங்க தாய்மொழிக்கு ஹிந்தி படிச்சாகணும். தேர்ட் லாங்குவேஜ் குழந்தைங்க ஆப்ஷனுக்கும் பேரண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுக்கலாம்ல. அதான் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண போறோங்க சிபிஎஸ்சிக்கு, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அசோசியேஷன் வழியாக. மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் இப்போ இந்த சவால் இதாங்க. இப்போ இவங்களுக்கு கண்டிப்பா ஹிந்தி படிச்சா ஆகணும், வேற பக்கத்தில் உள்ள தெலுங்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அந்த பிள்ளைங்க சயின்ஸ் படித்தா ஈஸியாகிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு அடிஷனல் பர்டன் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா 80 மார்க் அப்படின்னா நான் சொன்னபடி தாங்க, R2ல ஒரு தமிழுக்கு எவ்வளோ நிறைய படிக்கணுமோ அதே மாதிரி தேர்ட் லாங்குவேஜும் படிக்கணுன்றாங்க. 80 மார்க் அதுவும் கூடுதல். அந்த 80 மார்க்கை குறைஞ்ச ஒரு 50 மார்க்கை கொண்டு வரலாம். 50 மார்க் கொண்டு வந்து 30 மார்க்கு தியரியும் 20 இன்டர்னல் கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்க பாஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மன உளைச்சல் வராதுங்க. இப்போ இப்போ சிபிஎஸ்சியில் 2 போர்டு எக்ஸாம் வச்சிருக்காங்க 10th, பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, மன உளைச்சல் இருக்கு. இது நிச்சயமா மன உளைச்சல் இருக்குமே. இப்போ இதுதான் வேற வழியே இல்லை. எங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி எப்படின்னா, அப்போ இந்த மார்க்ஸ் வந்து 80 மார்க் தேரியும் 20 மார்க் இன்டர்னலுக்கு பதிலாக 30 மார்க் தேரியும் 20 மார்க் வச்சா பிள்ளைங்க ஓரளவு படிப்பாங்க, ஓரளவுக்கு எழுத படிக்க தெரியும். நமக்கு அவங்க எழுத படிக்க தெரியணும், அவள் தானே பர்பஸ், அதானே அதை பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலான் இருக்கோம்.